தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ரம்யா. இன்று நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் அரசியலமைப்பு தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு 75வது அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் தேசிய சட்ட தினம் எனவும் அழைக்கப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று முதல் நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளை தான் நாம் ஆண்டுதோறும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்கிறார் பாரதியார். அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டின் அரசியலமைப்பு ஆகும். அரசியலமைப்பு என்பது ஒரு நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் தொகுப்பாகும். இந்திய அரசியலமைப்பு 1946 நிறுவப்பட்ட அரசியலமைப்பு சபையால் உருவாக்கப்பட்டது. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியலமைப்பு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் இருந்தார். இவரே அரசியல் சாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அரசியலமைப்பு உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பின்படி இந்தியா ஒரு இறையாண்மை மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாகும். நாட்டு குடிமக்களுக்கான நீதி, சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு இந்தியாவின் மிக உயர்ந்த சட்டமாகும். அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அரசியலமைப்பு நமக்கு அளித்த உரிமைகளையும் நமக்கு இருக்கும் கடமைகளையும் என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து என் உரை. பத்தொன்பது 2015 அன்று வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் 26 நவம்பர் அரசியலமைப்பு தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 11 அக்டோபர் 2015 அன்று மும்பையில் PR அம்பேத்கரின் சமத்துவ சிலைக்கு அடிக்கல் நாட்டும் போது பிரகடனம் செய்தார். 2029ஆம் ஆண்டு அம்பேத்கரின் 131வது பிறந்த நாள் ஆகும். அவர் அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் மற்றும் அரசியலமைப்பை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். சட்ட தினம் 1979 வரை சட்ட தினம் கொண்டாடப்படவில்லை. டாக்டர் இந்தியா ஒரு இறையாண்மை குடியரசு. சமத்துவம் அனைத்து மனிதர்களும் சமம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. சாதி, மதம், பாலினம் போன்ற எந்த பாகுபாட்டிற்கும் இடமில்லை. மத சார்பின்மை. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ செய்யாது. குடியரசு. இந்தியா ஒரு குடியரசு நாடு. மக்களாட்சி மக்களால் மக்களுக்கு நடத்தப்பெறும் அரசாங்கம் ஆகும். இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் இருந்த கட்டுரைகள் அசல் எண்ணிக்கை என்ன? 395. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி அடிப்படை உரிமைகளை கையாளுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பு முகப்புரை என்ன? நானே ஆப்ஷன் சொல்றேன். ஆப்ஷன் A அதன் கட்டுரைகளின் சுருக்கம், B அதன் கொள்கைகளின் குழு அறிமுகம், எது இந்திய அரசியலமைப்பின் கீழ் அடிப்படை உரிமை அல்ல? இந்திய அரசியலமைப்பில் தற்போது எத்தனை அட்டவணைகள் உள்ளன? 12. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எடுத்த